அதானியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையா, தீர்மானம் இல்லை என்கிறது அரசாங்கம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் அது குறித்த தகவல் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். குறிப்பாக அதானியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் எந்தவித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. பொருளாதார நிலைமைக்கமைய இவ்வாறு குறைந்த விலையில் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்குவது என்பது தொடர்பிலேயே அவதானம் செலுத்தியிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த விடயம் குறித்தும் அவர் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே நாம் தேசிய வர்த்தகர்களிடமிருந்து அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து தேசிய தேவைப்பாட்டுக்கு அமைய நியாயமான விலையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான முன்மொழிவை எதிர்பார்க்கிறோம். அதனூடாக மக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் மின் உற்பத்தியை முன்னெடுக்க முடியும் என்ற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தி செலவுகளை குறைப்பது தொடர்பிலேயே நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறோம். அமைச்சரவையில் அதானி வேலை திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் எந்தவித பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை. மின் அலகொன்றுக்கான விலையை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையே முன்னெடுத்திருந்தோம் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்தியாவுக்கு வழங்கும் விலையிலேனும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தோம். எவ்வாறு இருப்பினும் அதானி நிறுவனம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. இதுவே அவர்கள் தமது வேலை திட்டத்தை நிறுத்துவதற்கு பிரதானமான காரணியாக அமைந்தது. வேறொரு நிறுவனம் இதனை விட குறைந்த விலையில் மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு முன்வந்திருக்கிறது. இதனையே நாமும் எதிர்பார்க்கிறோம் என்பதான விடயத்தினை அவரும் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எமது பொருளாதார நிலைமைக்கு அமைய எவ்வாறு குறைந்த விலையில் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்குவது என்பது தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். அதானி வெளியேறியதை அடிப்படையாக கொண்டு சகல முதலீட்டாளர்களும் வெளியேறுவதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு எதுவுமில்லை. மேலும் பல முதலீட்டாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதானியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது குறித்து எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் அந்த பத்திரிகை பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.